இப்போ நான் ஒரு படைப்பிரிவில் தான் இருந்தேன். நான் ஒரு பயாலஜி படித்த மாணவனாக இருந்தபடியா எனக்கு ஒரு சண்டையில் எனக்கு எனக்கு கால் போயிட்டுது. எனக்கு பிலோனி ஆம்புடேஷன் லெஃப்ட் சைடில் போயிட்டுது. அப்போ நான் அப்போ வந்து அதுக்கு பிறகு நான் ஏதாவது பிரியோசனமாக போராட்டத்தை செய்யலாமான்னு இருக்கிற நிலைமையில் எங்களோட மருத்துவ பொறுப்பாளர் இருந்த நலனண்ணா வந்து அவரை சூஸ் பண்ணுறாரு. அந்த மாவட்டத்தில் யாரை படிக்க விடலாம்னு அப்படியே தெரிவு செய்து அப்போ நான் அடுத்த ஃபர்ஸ்ட் ஐயில் வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டி கிடைச்சிருந்தது. அப்போ கால் பண்ணோடனே நான் அதை படிக்க போகிறதுக்குன்னு சொல்லி அனுமதி தந்திருந்தது. அப்புறம் நலனண்ணா கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக தலைமைச் செயலகத்திலிருந்து கடிதம் வருது, நீங்கள் மருத்துவ கல்விக்குள்ளே போகமாட்டு. இப்படித்தான் நான் மருத்துவ பணியை தண்டினேன். அதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு. நான் கால் போய்க்குள்ள ப்ளீடிங்கில் நான் வந்து சாக இருந்தேன். எனக்கு படுக்க புண்ணெல்லாம் போட்டுருந்தேன். கோமாவில் இருந்த அப்படியா முதுகுல படுக்க புண்ணு வந்திருந்தது. அப்போ எங்கள் மாவட்டத்தில் மருத்துவம் வந்து பெரிய அளவில் இருக்கே இல்லை. ப்ளீடிங்கில் ஈஸியாக சாகிற மாதிரி தான் இருந்தது. அப்போ மருத்துவத்துக்கூடாக நான் போராட்டத்துக்கு பங்களிக்கலாம் என்றது தெரிஞ்சதோட நான் மனப்பூர்வமாக எனக்கு தரப்பட்ட கடமையை ஏற்றுக்கொண்டேன்.